ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மட்டன் பெப்பர் செமி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது செய்முறை ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். குக்கரில் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், உப்பு, தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், சால்ட்டு, பெப்பர். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் இருக்கிற மட்டனை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கறி வேக வச்ச தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டதுனால இதில் கம்மியாக போட்டுக்கிறேன், தேவையான அளவு மட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இறக்கி விட்டுருங்க. இல்லை செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். நான் இப்போது செமி கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா சுண்டி சூப்பராக வந்திருக்கு. இதை நாம் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.